வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அந்த தலத்தினுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோயில், திருக்கடையூர். அபிராமி வள்ளி தாயார் அமைந்திருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 47வது தலமாகும். தேவார சிவஸ்தலங்கள் 276ல் 110வது தலமாகவும், 51 சக்தி பீடங்களில் இது காலசக்தி பீடமாகவும், அஷ்ட வீராட்டனத்தில் ஒன்றாகவும், அதாவது யமனை சம்ஹாரித்தது. தருமபுரம் ஆதீனத்துக்கு கீழ் செயல்படும் கோயிலில் இந்த கோயிலும் உண்டு. அருணகிரிநாதர் இத்தல முருகனை பற்றி தன் திருப்புகழில் பாடியிருக்கிறார். இங்கு முருகப்பெருமான் சிறு பாலகன் வடிவில் பார்வதி தேவியின் வலப்பக்கம் தாயை தழுவியவாறு காட்சி தருகிறார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு எப்படி போகும்னா, மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 300க்கும் மேற்பட்ட கோயில்களை பற்றி போட்டிருக்கேன் நான். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தினா தொடர்ந்து ஒரு என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் மேற்கில் உள்ள 7 நில ராஜகோபுரம் தான் பிரதான வாயிலாக இருக்கிறது. கருவறையில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். கருவறை சுற்று பிரகாரத்தில் முருகன், லக்ஷ்மி, சோமஸ்கந்தர், நடராஜர், வில்வனேஸ்வரர், பைரவர், பஞ்சபூத லிங்கங்கள், சூரியன், அகத்தியர், சப்தகன்னியர், 63 நாயன்மார்கள் சன்னதிகள் உள்ளன. இவ்வாலயத்தின் நவகிரக சன்னதிகள் இல்லை. அமிர்தகடேஸ்வரர் உயர்ந்த சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இறைவன் கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் கால சம்ஹார மூர்த்தி வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் பாலாம்பிகையுடன் காட்சியளிக்கிறார். கால சம்ஹார மூர்த்தியின் திருப்பாதங்களில் கீழ் மார்க்கண்டேயர் கைகூப்பிய நிலையில் இருப்பதும், யமதர்மன் உதைவாங்கி கீழே விழுந்து கிடைப்பதும் ஆகியவை பீடத்தடியில் வெள்ளித்தகட்டால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. தீபாராதனை சமயம் இந்த காட்சியை நமக்கு காட்டுவாங்க. யமதர்மராஜரை வதம் செய்தால் பூபாரம் குறைய யம தீட்சை வேண்டும் என பூமாதேவியும் திருமாலும் நான்முகனும் பிரார்த்திக்க ஈசன் யமனை உயிர்ப்பித்தார். அனுகிரகம் பெற்ற தர்மராஜர் காலசம்ஹார மூர்த்திக்கு எதிரே கூப்பிய கரங்களுடன் எருமை வாகனத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். யமனுடைய பாசக்கயிறு பட்டதால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பிளவும் மேனியில் ஒரு தழும்பும் காணப்படுகிறது. கால சம்ஹார மூர்த்தியில் பின்னால் வலப்பக்கம் மிருத்யங்கிய எந்திரம் உள்ளது. இக்கோயில் உள்ள கள்ள வாரண பிள்ளையார் மிகவும் புகழ்பெற்றவர். ஞானவாளியின் தென்மேற்கு மூலையில் உள்ள இவரை வேண்டினால் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் என சொல்லப்படுகிறது. முருகனைப் போல் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. அதில் ஒன்று திருக்கடவுர் கள்ள வாரண பிள்ளையார். அசுரர்களாலும் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் எடுக்கும் முன்பு விநாயகரை வழிபடாத காரணத்தால் அவரால் இந்த தலத்தில் மறைத்து வைத்த அந்த அமிர்த குடமே சிவலிங்கமானத காரணத்தினால் மூலவர் அமிர்தம் பிளஸ் கடம் அமிர்த கடேஸ்வரர் என திருநாமம் பெயர் பெற்றார். ஒருமுறை இந்த கோயிலோட தலவாராலும் பார்க்கும்போது ஒருமுறை சிவபெருமானை தரிசனம் செய்து ஞான உபதேசம் பெறுவதற்காக பிரம்மா கைலாயத்திற்கு சென்றார். ஆனால் அந்த சமயம் பிரம்மாவிற்கு சிவபெருமான் ஞான உபதேசம் தரவில்லை. அதற்கு பதிலாக அவர் கையில் வில்வ விதைகளை கொடுத்து புலோகத்தில் இந்த விதைகளை விதைக்கப்பட்ட ஒரு நாழிகைக்குள் வில்வ மரம் எங்கு வளர்கிறதோ அந்த இடத்தில் ஞான உபதேசம் தருவதாக கூறிவிட்டார். இதன் நிறைவேற்ற பிரம்மா பூலோகத்தில் வந்து சிவனை நினைத்து வில்வ விதைகளை விதைத்த இடம்தான் இந்த தலம். இந்த இடத்தில் சிவபெருமான் பிரம்மாவிற்கு காட்சி தந்து ஞான உபதேசத்தை கொடுத்து விட்டார். பிரம்மனுக்கு காட்சியளித்த எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் ஆதி வில்வ வனநாதராக தனி சன்னதி பக்தர்களுக்கு இன்றளவும் காட்சி தந்து வருகிறார்.
இந்த கோயிலிலே ரொம்ப பிரசித்தி பெற்றது அபிராமி தாயார் கோயில். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனந்தரும் நல்லன எல்லாம் தர அன்பரம்பருக்கே கடதொழு பூங்களால் அபிராமி கடக்கண்களே. இந்த பாடல் மூலமாக இந்த அம்மாவுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சன்னதி உள்ளது. மகாவிஷ்ணுவின் தியானத்தில் உண்டான சக்தியே அபிராமி அம்மையாக திகழ்கிறார். சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவள் இந்த அன்னை அபிராமியே. இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். பக்தி அதிகரிக்க உன்மத்த நிலையில் இருப்பார். அவ்வாறு இருந்த சமயம் ஒரு முறை தஞ்சை மன்னர் 2ஆம் சரபோஜி இவ்வூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்டார். அன்னை நினைவில் இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறாக கூறிவிடுகிறார். பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர். இதனால் கோபமுற்ற மன்னர் அன்றிரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார். பட்டர் அன்னை மீது 100 பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது. 79வது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காலில் இருந்து தோடு ஒன்றை கழட்டி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சியளித்தது. இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபோருக்கு எல்லா நலன்களும் பெறுவார். சிவபக்திக்காக தனது பக்தன் மார்கண்டனுக்கு என்றும் 16 வயது சிரஞ்சீவி அளித்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக தனது இடது பாதத்தினால் யமனையே உதைத்து சம்ஹாரம் செய்தும் பூமி தேவிக்காக யமனுக்கு அனுகிரகம் செய்த சிறப்பு தலம் இந்த தலம். காலன் யமனை சம்ஹரித்த சிறப்பால் மிருத்யஞ்ச ஜெயமூர்த்தியாக விளங்கும் இந்த சுவாமியை தான் 59வது வயது பூர்த்தி 60 வயது ஆரம்பமான உக்ரார சாந்திக்கும் 60 வயது பூர்த்தியாகி 61வது வயது ஆரம்பமான சஷ்டியத்து பூர்த்தி வைபவத்திற்கும் 69 வயது பூர்த்தியாகி 70 வயது ஆரம்பமான பீம ரத சாந்தி வைபவத்திற்கும் 70 வயது ஆரம்பமான சதா அபிஷேகம் மற்றும் ஆயுள் ஹோமம் ஜாதக ரீதியான மிருத்யஞ்சய ஹோமங்களுக்கு கலசங்களில் பூஜை செய்து ஹோமங்கள் செய்து நலம் பெறுவது சிறப்புடையது. இன்றளவும் தினமும் நிறைய பக்தர்கள் அவர்களுடைய இந்த சஷ்டியத்தி பூர்த்தி பீமரத சாந்தி ஆயுஷ் ஹோமம் சதாபிஷேகம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நடக்கும். 63 நாயன்மார்களை குலுங்கிய நாயனார் காரிய நாயனார் சிவத்தொன்று ஆற்றிய இடம். சித்திரை மாதம் மக நட்சத்திர கால சம்ஹார பெருவிழாவும் சித்திரை பௌர்ணமியில் தீர்த்த வைபவமும் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோயிலுக்கு சோழர் பாண்டியர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளார்கள். சிலப்பதிகாரத்தில் வரும் மாதவியின் இல்லம் இத்திருக்குடலில் தேரோடும் வீதியில் உள்ளது. தற்போது இவ்வீடு பாழடைந்து உள்ளது. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல்
மதியம் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த முக்கியமான இந்த ஆயுஷ்யமம், சஷ்டியத்து பூர்த்தி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அங்கே பண்ணி வைக்கிறாங்க. இங்கே நடக்கிற உக்ராத சாந்தி, சஷ்டியத்தி பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் இதை போல விசேஷங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே கோயிலில் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணால் அவங்களே லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்? மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரோடு ஓரத்துலேயே இருக்கும். இக்கோயில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பாடல் பெற்ற தலமான திருக்கடையூர் மயானம் தலம் உள்ளது. இந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் நான் இந்த மயானம் கோயிலை பற்றி நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த கோயிலையும். இந்த ஹோட்டலில் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். பல்காக ஆர்டர் எடுத்து கொடுத்து கூட அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.